தாவேக தலைவர் விஜயை பாஜக இயக்குவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அடிச்சுவிட தெரியாமல் விஜய் அகந்தையோடு பேசுவதாகவும் சாடியிருக்கிறார். சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. முதலமைச்சர் குறித்து பேசும்போது கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தியிருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் பேச்சை மக்கள் ரசிக்கவில்லை என்றும் கூறினார். பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால் என்ன? அப்போ ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியோ இந்த சினிமாவில் பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றதை மக்கள் விரும்பல. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், மின்னணு பொருட்கள், கார்களின் விலை குறைந்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி விகிதம் 15 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் இந்த புதிய வரிமுறை நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளது. பேக்கரி பொருட்களின் விலை 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருப்பதால் அதன் விலை கணிசமாக குறைந்துள்ளது. கோவையில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பக்கோடா, ஜாம்பன், கார வகைகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. 30 ரூபாய்க்கு விற்பனையான கிரீம்பன் 27 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மிக்சர் 469 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முந்திரி பக்கோடா விலை கிலோவுக்கு 47 ரூபாயும், ராகி பக்கோடா 41 ரூபாய் வரையும் குறைந்துள்ளது. மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளி நல்லா கொண்டாடுவாங்க. ஏழைங்க அவங்கவுங்க எல்லாருமே நல்லா வந்து சாப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. நார்மலாக இருக்கிற ப்ரைஸோட இப்போ வர ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இன்னைக்கு. ஸோ வீட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால அஃபோர்டபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம். காசு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம 2 பொருள் வாங்கினோம்னா இப்போ 3 பொருள் 4 பொருள் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சார், மிக்சர், குலோப் ஜாம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் முன்னாடி ஜிஎஸ்டி ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஸோ பயம் இல்லாமல் குலோப் ஜாமுன் நிறைய சாப்பிடலாம். பேக்கரி பொருட்களின் விலை கணிசமாக குறைந்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதாக ஹோட்டல் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சந்தோஷப்பட்டாங்க. காலையிலேயே மக்கள்லாம் கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு குறைச்சிட்டீங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. உடனே குறைச்சிங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து அமலுக்கு வந்துருச்சுங்க. குடிக்க தண்ணியெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சுன்னா 20 ரூபா இருந்தது 18 ரூபா ஆயிடுச்சு, 10 ரூபா இருந்தது 8 ரூபா ஆயிடுச்சு. மற்ற அதில் அது குறையல, கூல்ட்ரிங்க்ஸ் குறையல. நம்ம கம்மியாக வாங்க எக்ஸஸாக வாங்குற கம்மியாகவும் 40 ரூபா 50 ரூபா குறைஞ்சிருக்கு. அதனால் எக்ஸஸாக வாங்குறேன். 1200 சிசிக்கு உட்பட்ட பெட்ரோல் கார்கள், சிஎன்ஜி கார்கள் மற்றும் 1500 சிசிக்கு உட்பட்ட டீசல் கார்கள் மற்றும் 3 சக்கர, 2 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கார்கள், 2 சக்கர வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அனைத்து தரப்பினரும் வாங்கக்கூடிய ஒரு தருணமா இதை மத்திய அரசுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாருதி நிறுவனம் வந்து ரெண்டு விஷயத்துல பண்ணிருக்கு. ஒன்னு ஜிஎஸ்டியையும் குறைச்சிருக்கு, பிளஸ் பிரைஸையும் குறைச்சிருக்கு. 2 தமாக்கா வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த தருணம் வந்து கார் வாங்குறக்கார ஒரு நல்ல தருணமா இன்றைய நாள் அமைச்சிருக்கின்றதை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்ப்ரோசோ வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 வந்து வண்டி விலை குறைஞ்சிருக்கு. இது போக வந்து மாருதி நிறுவனம் தன்னுடைய ஆஃபரா வந்து 60,500 ஆஃபரும் கொடுத்திருக்காங்க. ஆல்டோ கேட்டனோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,07,000 வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ அதோட விலை வந்து கன்சியூமர் ஆஃபர் வந்து 70,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. செலூரியோ கொண்டு பாத்தீங்கன்னா 94,000, வேகனாருக்கு 79,000, ஸ்விஃப்ட், டிசைர் என்ற வாகனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, ஏசி, பிரிட்ஜ், தையல் இயந்திரம், குக்கர், டிஷ்வாஷர் உள்ளிட்டவைகளின் விலை குறைந்திருக்கிறது. ஏசி விலை 3000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. கொரோனா பீரியடுக்கு அப்புறமே அதிகப்படியாக டிஷ்வாஷர் சேல் ஆகுது. நல்ல பிராண்டட் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000க்கு மேலே இருந்தது. ஸோ அதுவும் 28%லேருந்து உங்களுக்கு 18% ஆக்கியிருக்காங்க.
இப்போ நியர் அபவுட் அதுலேயும் வந்து 3,000 to 4,000 rupees ரெடியூஸ் ஆகும். அப்போ அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஆஸ்திரேலியா இருக்கவங்களாம் ஈஸியாக கொஞ்சம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் சேல்ஸ்லாம் வந்து தீபாவளிக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். பட் தீபாவளிக்கு நல்லா பீக்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மொபைல் ஃபோன் வந்து ஒரு வீட்டில் 4 ஃபோன் 5 ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொருட்களுக்கும் நம்ம ஜிஎஸ்டி இருக்கிற ப்ரைஸ் இதுலேருந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டர்ன் ஓவர் நல்லா அதிகமாகும்.